ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ நேத்து எதிர்பார்த்த மாரி ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான். ஸோ ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு செல்லிங் நம்ம 23,320 சப்போர்ட் சொன்னோம். ஸோ எக்ஸாக்ட்டா சப்போர்ட் எடுத்துட்டு ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ ரிவர்சலுமே பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ரிவர்சல் தான். ஒரு ஒன் சைடா மார்க்கெட் மூவ் ஆச்சு. அதுக்கு நல்ல சப்போர்ட் குடுத்தது பார்த்தீங்க அப்டின்னா, ஐடி செக்டார். ஸோ ஐடி செக்டார் ஒரு நல்ல சப்போர்ட் குடுத்தது. ஸோ இப்போதைக்கு டவ் ஜோன் நாஸ்டாக் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு மாரி ஃப்ளாட்டரா தான் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கும் ஃப்ளாட் ஓப்பனிங் ஆன் பாசிட்டிவ் சைட் நடக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் நோக்கி தான் போணும். ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, 23,850. ஸோ அத நோக்கி தான் அடுத்த மார்க்கெட் மூவ் ஆகப்போது. ஸோ இன்கேஸ் 23,850 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, 24,175 வரைக்கும் போகும். என்ன பொறுத்தவரைக்கும் 23,850 அவ்வளோ சீக்கிரம் பிரேக் பண்ணாதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா வார் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திரும்ப வார் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ட போட்டிருக்காரு நேத்து. ஸோ அது எந்த மாரி ரியாக்ட் ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ ரெசிஸ்டன்ட் 23,850 அத பிரேக் பண்ணுச்சுன்னா 24,175 இல்ல திரும்ப செல் ஆகுது அப்படின்னா 23,320 வரைக்கும் திரும்ப செல் ஆக சான்சஸ் இருக்கு. பேங்கிங் பெருசா ரெக்கவரி ஆகல. பட் ஐடி நல்லா ரெக்கவரி ஆச்சு. ஸோ இப்போதைக்கு 53,700 அந்த ரெசிஸ்டன்ட் கிட்ட தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. இன்கேஸ் அந்த ரெசிஸ்டன்ட்க்கு மேல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 57,460 வரைக்கும் போகும். இல்ல ரெசிஸ்டன்ட் கீழ ஓப்பன் ஆகி திரும்ப செல் ஆகுது அப்படின்னா 52,600 வரைக்கும் ராலி குடுக்க சான்சஸ் இருக்கு. இது பேங்கிங். ஐடி. ஸோ ஐடி செக்டர் தான் இன்னைக்கு நல்ல ராலி. ஓகே. இது ஒண்ணும் பெருசாலாம் எனக்கு ஒண்ணும் தெரியலங்க. ஏன்னா லோ, ஹை திரும்ப லோ, ஹை தான். ஸோ ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகி திரும்ப செல் ஆகவும் சான்சஸ் இருக்கு. செல் ஆகுது அப்படின்னா நிஃப்டியும் கண்டிப்பா செல் ஆயிரும். ஏன்னா நேத்து ஐடி மட்டும் தான் நல்லா சப்போர்ட் பண்ணி குடுத்திருந்தது. ரிலையன்ஸ் அந்த சப்போர்ட் லெவல் வந்துருச்சு. எக்ஸாக்ட்டா அந்த சப்போர்ட் லெவல்ல நிக்குது. ஸோ அத உடைச்சிருச்சு அப்படின்னா செம்ம செல்லிங் இருக்கு. நான் சொன்ன மாரி தான் செல்லிங் ஆகும்னு சொன்னேன். அதே மாரி செல்லிங் ஆயிடுச்சு. ஸோ இத உடைக்கணும். உடைச்சிருச்சு அப்படின்னா ஒரு செம்ம சாலிடான செல்லிங் இருக்கு. பார்ப்போம் அத பிரேக் பண்ணுதா அப்படின்னு சொல்லி. ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவங்க 780 தாண்டாத வரைக்கும் அதில் மூவ்மெண்ட் இல்லைங்க. அந்த 740 டு 780 அந்த ரேஞ்சில் தான் சஸ்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவன் பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணால் மட்டும்தான் ரேலி கொடுக்கும். இல்லைனா அது வரைக்கும் அவனும் சைட்வேஸில் தான் இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணுதான்னு சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா? இன்னைக்கு எக்ஸ்பைரி. ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா ஓப்பனிங்கில் ஒரு ப்ரீமியம் டேமேஜிங் எதிர்பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் மொமெண்டம் இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸில் ட்ரம்ப் திரும்ப வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாரு. ஆனால் அதை பெருசாக எந்த மார்க்கெட்டும் ஏற்றுக்கிற மாதிரி தெரில. ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுவாங்கன்னு. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.